நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு தேவ செய்தியின் மூலமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் தேவன் வெளிப்படுத்துகிற ரேமா வார்த்தை, அது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதே. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம் பிரியமானவர்களே, நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் நாம் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை உற்சாகப்படுத்தும். அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை வழிகாட்டும். சமீபத்தில் சந்தித்த ஒரு நண்பர், அவருடைய தொலைபேசி எண்ணை நான் கேட்ட பொழுது, அவர் எனது தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு எந்த வேத வசனமும் அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. அதற்கான காரணத்தை அவர் சொன்னார். எனக்கு வருகிற வேத வசனங்கள், ஒருவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அனுப்புகிறார், கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார் என்று சொல்லி ஒருவர் அனுப்புகிறார், மற்றொருவர் கர்த்தர் உங்களை தண்டிக்கிறார் என்று சொல்லி அனுப்புகிறார். இதிலே நான் எதை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி எடுத்துக்கொள்வது என்பது அவர் சொன்ன காரியம். அவர் சொன்ன இந்த காரியத்தை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆவியானவர் ஒருவர் தானே, அவர் சொல்லுகிற ரேமா வார்த்தை ஒன்றாகத்தானே இருக்க முடியும் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு அநேக செய்திகள் அநேக சமூக ஊடகங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறது, தொலைக்காட்சி வழியாக வந்து கொண்டிருக்கிறது, புத்தகங்கள் வடிவிலே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். இதிலே தேவனுடைய வார்த்தை எதுவென்று சொல்லி நான் எடுத்துக்கொள்வது என்ற ஒரு குழப்பம் இன்றைக்கு அநேகர் மத்தியிலே இருப்பதை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். சத்திய ஆவியானவர் ஒருவரே. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கும் ஒருவர் சொந்தமாக பிரசங்கிக்கிற வார்த்தைக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் இருக்கும். பிரியமானவர்களே, இதை நீங்கள் எளிதாக வேறு பிரித்து நீங்கள் அறிய முடியும். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருப்பீர்களானால் இந்த வித்தியாசத்தை உங்களால் கட்டாயம் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நான் குறிப்பெடுக்கும் பொழுது, ரெக்கார்ட் செய்யும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன? சுயமாய் நான் ஒன்றும் பேசிவிடாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நான் இங்கே ரெக்கார்ட் செய்கிறேன். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படி நம் தேவைகளை சந்தித்து நம் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் என்று சொல்லி. இந்த தேவ செய்தியை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தற்போது எந்த சூழ்நிலை வழியாக கடந்து செல்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை சந்தித்த ஒருவரை குறித்து இந்த இடத்திலே நான் சாட்சியாக நான் இந்த இடத்திலே சொல்வது உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஜெபிப்பதற்காக ஒரு அன்பு சகோதரன் தேடி வந்தார். அவர் சொன்ன காரியம், எனது நண்பர் ஒருவர் சொன்னார், இயேசுவிடம் சென்று ஜெபித்தால் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அதனால் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். உட்காருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள், நாம் ஜெபிக்கலாம், கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்விலே செய்வார் என்று சொல்லி அவருக்கு நான் சொன்னேன்.
அவர் என்னையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்கள் கலங்கி இருந்தது. அவர் சற்று நேரம் மிகுந்த யோசனைக்கு பிறகு அவர் ஒரு காரியத்தை சொன்னார். வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்வார்கள், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று சொன்னார். சொல்லுங்கள் பிரதர், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது, எனது பிஸ்னஸிலே நான் பல கோடிகளை இழந்தவன். என்னை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். பல பொல்லாத மனிதர்களுடைய வழிகாட்டுதலின்படி நான் செய்தது நிமித்தமாக என் வியாபாரத்தில் பிஸ்னஸில் பல கோடிகளை இழந்திருக்கிறேன். என்னை பலர் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். பல இடங்களிலே நான் ஏமாந்திருக்கிறேன். எனது நண்பர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். என் சொந்த பந்தங்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நான் தனியாக இருக்கிறேன். இந்த தோல்வியிலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து நான் எப்படி விடுபட்டு வர முடியும்? இயேசு ஒரு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி அவர் கேட்டார். அவருக்கு நான் சொன்னேன், நிச்சயம் கட்டாயம் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி பலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மிகவும் கடினமாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், பெரிய செல்வந்தர்களாக மாறிவிடலாம் என்று சொல்லி பலர் சொல்வார்கள். அப்படி நீங்கள் உயர்வதற்கு ஒரு நேரம் வேண்டும், ஒரு கொடுத்திருக்க வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும் என்று இப்படி பலர் பலவிதமாக சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் குறிப்பிட்ட இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, பலரை நான் பார்த்திருக்கிறேன். பல ஆண்டுகள் கடினமாக உழைத்தும், மிகவும் உண்மையாக உழைத்தும், கடினமாக உழைத்தும் கூட வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி மிகவும் கண்ணீரோடும் துன்பத்தோடும் இருப்பவர்கள் பலரை நான் அறிந்திருக்கிறேன். கடினமாக உழைத்தும் வேலையிலே உயர்வு இல்லாதபடி, ஒரு உயர்ந்த சம்பளம் கிடைக்காதபடி, உயர்வு கிடைக்காதபடி கண்ணீரோடு நாட்களை வருஷங்களை கழித்து கொண்டு வருகிறதை அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், தேவனுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பல வருட உழைப்பு, இந்த கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது. பிரியமானவர்களே, ஏற்ற வேளையிலே தேவன் உங்களுக்கு நீதி செய்வார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஐஸ்வர்யவான்களாக, செல்வந்தர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று திட்டமாய் நிச்சயமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இதுவரை உங்களுடைய சொந்த உழைப்பை, சொந்த திறமைகளை நீங்கள் நம்பிக்கொண்டு இருப்பீர்களானால், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, ரேமா வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. இதுவரை உங்கள் சொந்த தாளந்துகளை, திறமைகளை, உங்களுடைய பெருமைகளை, கல்வியை, அந்தஸ்தை நம்பி நீங்கள் கடினமாய் உழைத்தும் நீங்கள் வீணாய் துன்பத்திலே, வறுமையிலே, பற்றாக்குறையிலே இருந்தது போதும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், அன்பு தேவ பிள்ளையை, என்னை நம்பு, அப்பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யமே அது ஆசீர்வாதம் நிறைந்ததாய் காணப்படும். மற்றபடியாக மற்றவர்களை வஞ்சித்து
மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுடைய துன்பத்திலே சம்பாதிக்கும் அந்த சம்பாத்தியம் அது வேதனையை கொடுக்கும். இந்த குறிப்பிட்ட வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதிலே எந்த ஒரு வேதனையும் இருக்காது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களானால், எனக்கு குறைந்த வருமானமே வருகிறது, சொற்ப சம்பளம்தான் வருகிறது, இந்த குறைவுகள் எப்பொழுது எனக்கு நிறைவாகும், எப்பொழுது நான் உயர்வேன் என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது, அந்த 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு மேலாக அது போஷிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, 12 கூடை அவர்கள் மீதி எடுத்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வருமானம் எவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும், உங்களுடைய சம்பாத்தியம் எவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும், தேவன் அதை ஆசீர்வதிக்கும் பொழுது அது பலுகி பெருகும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. பிரியமானவர்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய சபைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒலிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், அவர் இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன், அந்தகாரத்திலும் ஒலிப்பிடத்திலும் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் திட்டமாய் உரைக்கிறார். பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக கடினமாய் உழைத்தும் நேர்மையாய் உழைத்தும் உங்களுடைய உழைப்பை கனம் பண்ணாதபடி, உங்களுக்கு உயர்வை தராதபடி, உங்களுக்கு மேன்மையை தராதபடி, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற மேல் அதிகாரிகள், ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் மாற்றப்படுவார்கள். அதை உங்கள் கண்கள் காணும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் தெளிவாய் திட்டமாய் உரைக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் பல லட்சங்களை, ஏன் பல கோடிகளை கூட நீங்கள் இழந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் துன்பத்தை அனுபவித்த சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:19 வேத வசனம் சொல்கிறபடி, அவர் தமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கி மிக சமீபத்திலே உங்களை உயர்த்தக்கூடிய நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் திட்டமாய் உங்களுக்கு உரைக்கிறேன். இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.